இதுதான் சார் பெட். அண்ட் பெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப்புள்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா பாத்தீங்கன்னா டவல்ஸ், சோப் அண்ட் வாட்டர் பாட்டில் இது எல்லாமே காம்ப்ளிமெண்டா கொடுத்துரும். நமக்கு வந்து மெயினா கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பீச் வெறும் 200 மீட்டர்ல இருக்குன்னு நீங்க அப்படியே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 200 மீட்டர்ஸ் உங்களுக்கு பீச் இருக்கு. என்ன சார் கண்ணுக்கு தெரியற அளவுக்கு கடல் இருக்குது? அதுதான் சார் பக்கம் தான் சார். ஒரு 200 மீட்டர் நடந்து போனா அப்படியே நம்ம எப்ப நம்மளுடைய ஹைஃபையான குவாலிட்டில வித் ஏசியோட ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் பட்ஜெட்ல பாண்டிச்சேரியில எங்கேயுமே ரூம் கிடைக்காது. டிவிக்குன்னு தனி ஃபிளக் பாயிண்ட், தலைக்கு பக்கத்துல உங்களுக்கு ஒரு ஃபிளக் பாயிண்ட் இருக்கு. ஆமா, அண்ட் தென் இது இல்லாம உங்களுக்கு ஃபிளக் பாயிண்ட் வேணா உங்களுக்கு ஏசி ஸ்விட்ச் பக்கத்துல ஒரு ஃபிளக் பாயிண்ட் இருக்கு. கீசர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க குவாலிட்டி வாட்டரும் இருக்கு, போர் வாட்டரும் இருக்கு. டியூ ஹோம் ஃபுட்ஸ்ன்றவங்க நம்ம சப்ளை பண்றாங்க. லஞ்ச் மெனு சூப்பரா இருக்கும். ஹோம் மேட் தான் எல்லாமே. நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ரூம்க்கே நாங்க எடுத்து சப்ளை பண்ணிடுறோம். வைஃபை இருக்கு, ஃப்ரீ வைஃபை இருக்கு. நாங்க பாஸ்வேர்ட் கொடுப்போம். பாஸ்வேர்ட் கனெக்ட் பண்ணி வைஃபை அன்லிமிட்டடா ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் வைஃபை. அதல எந்த கண்டிஷன் இல்ல. அதல எந்த கண்டிஷன்ஸ் இல்ல. கார்ல வராங்கன்னா கார் பார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடுல கார் பார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடுல டூ வீலர் வரவங்களுக்கு டூ வீலர் பார்க் பண்ணிக்கலாம். மினி டெம்போல எல்லாம் வரவங்க ஒரு குரூப்பா கேங்கா வராங்கன்னா அதுக்கும் பார்க்கிங் பக்கத்துல கிரவுண்ட் இருக்கு, அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். ஓகே. பாண்டிச்சேரிக்கு வரவங்க அந்த ரெண்டல் பைக் கேட்பாங்க. நீங்களே அரேஞ்ச் பண்ணி நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். வெளிய அலைய தேவையில்லை. அதெல்லாம் அலையலாம் தேவையில்லை. வணக்கம் மக்களே, ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் பட்ஜெட்ல இந்த மாதிரியான ஐஃபை ரூம் வித் ஏசியோட, அதுவும் நம்ம பாண்டிச்சேரியில ராக் பீச்சுக்கு பக்கத்துலயே கிடைக்குதுங்க. சோ நீங்க ஒரு பாண்டிச்சேரிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸா, கப்புள்ஸா, ஃபேமிலியா வரீங்கன்னா இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்லயும் இருக்கும், நீட்டா கிளீனாவும் இருக்குங்க. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா சோலை நகர் சின்னத்தா ஸ்கூல் பக்கத்துல இருக்குது, முத்தியால்பேட்டை ஏரியா இது. அண்ட் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் நேம் பாத்தீங்கன்னா லா வில்லா ஃப்ளோரன்ஸ். பாண்டிச்சேரினாவே வந்து தங்குறவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் வந்து கொஞ்சம் நீட்டாவும் இருக்கணும், அதே சமயம் பட்ஜெட்லயும் இருக்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க சார். சோ நம்ம வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு ரூம் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படும் சார்? நம்மளுக்கு மெயினா ஃபர்ஸ்ட் 18+ இருக்கணும். ரெண்டு பேருமே வரவங்க எத்தனை பேர் இருந்தாலும் 18+ இருக்கணும். அண்ட் தென் வந்து அவங்களுக்கு ஆதார் கார்டு எனக்கு மேண்டேட்டரியா வேண்டும். அவங்களோட ஆதார் கார்டு வச்சு தான் நம்மளால ரெஜிஸ்டர் பண்ண முடியும். சோ ஆதார் கார்டு வேணும் ரூம் எடுக்கிறதுக்கு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய ப்ரொசீஜர் வரும். ஆதார் கார்டு இருந்தா போதும். சரி, அதோட இது பட்ஜெட் எவ்வளவு வரும்? பட்ஜெட் பாத்தீங்களா 3 பேர் வரைக்கும் நம்ம ரூம்ல தங்கிக்கலாம். 1000 ரூபாய் ஒரு ரூம். 3 பேருக்கு மேல எக்ஸ்ட்ரா போச்சுன்னா 300 ரூபாய் ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா. மேக்ஸிமம் 4 பேர் வரைக்கும் ரூம்ல இருக்கலாம். ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா தங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் ஒரே மாதிரி ரேட் வருமா இல்ல ஏதாவது டேட் மாறுமா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து Thursday வரைக்கும் 1000 rupees. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வீக்கெண்ட்ன்றதால அன்னைக்கு மட்டும் 1500. இது எல்லாமே நார்மல் டைம்ல. இது ஃபெஸ்டிவல் டைம் வரும்போது அப்ப ரேட் மாறும். அது அந்த டைமை பொறுத்து இருக்கு. தீபாவளி, நியூ இயர்லாம் வந்தா அது ரேட் பீக்ல. அதெல்லாம் வந்து காமனா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதா. பட் வீக்கெண்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1500. இப்ப 1500க்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தங்குறாங்கன்னா அவங்களுக்கு 300 தான். அந்த ரூம் ரெண்ட் மட்டும் தான் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. ஆமா, ஆனா எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு 300 தான். சரி சார், இப்போ இங்க தங்குறது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தங்கலாம்? அதாவது பாய்ஸ் மட்டும் தான் வரணுமா இல்ல ஃபேமிலி கப்புள்ஸ் இவங்க எல்லாமே வரலாம்? இல்ல, நமக்கு வந்து மெயினா கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நம்ம கப்புள்ஸ் ஃபேமிலிக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். பாய்ஸ் வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டீசெண்டா இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஆனா கப்புள்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு நல்ல கெஸ்ட் ஹவுஸ் வந்து நம்ம காட்டியிருக்கிறோம் சார். நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்தரலாமா? பார்க்கலாம் சார். இப்போ வந்து நம்ம கிட்ட 2 ஃப்ளோர்ஸ் இருக்கு சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். ஒரு ஃப்ளோருக்கு 5 ரூம். நம்ம கிட்ட மொத்தம் 2 ஃப்ளோர்ல 10 ரூம்ஸ் இருக்கு. 10 ரூம்ஸ் 2 ஃப்ளோருங்களா? ஆமா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு உங்களுக்கு காமிக்கிறேன் சார். ரூம் பார்த்தரலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இதுதான் சார் பெட். ஓகே சார். அண்ட் தென் நம்மள வந்து காம்ப்ளிமெண்டா பாத்தீங்கன்னா டவல்ஸ் அண்ட் தென் வந்து சோப் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் காம்ப்ளிமெண்டா கொடுத்துறோம். இதெல்லாம் காம்ப்ளிமெண்டா கொடுத்துறோம். ஓகே சார். அண்ட் பெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப்புள்ஸ்க்கு கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு இல்ல பசங்களா வந்தா 3 பேர் தங்கறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குல்ல, பசங்க தங்கிக்கலாம். ஆமா, பிரச்சனை இல்ல. முன்ன பின்ன இப்போ எக்ஸ்ட்ரா நீங்க பெட் தரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பெட்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயும் அண்ட் தென் பில்லோ அண்ட் பிளாங்கெட் கொடுத்துருவோம். நம்ம பிளாங்கெட் கொடுத்துறீங்க. ஆமா, பிளாங்கெட் ஸ்பேஸ் இருக்குதுல. இந்த ஸ்பேஸ்ல அழகா படுத்துக்கலாம். இந்த டேபிள் அப்படியே அங்க வச்சு இங்க நீங்க பாய் போட்டு படுத்துக்கலாம். ஆனா பெட் நல்லா இருக்கு சார், செமையா இருக்கு. எப்படி சார் இருக்கும்? சாஃப்ட்டா இருக்கும் சார். நீங்க என்ன உட்கார்ந்து போறோம் பாருங்க. சாஃப்ட்டா நல்லாவே சாஃப்ட்டா இருக்கும் பெட். இருக்கு. கலர்ஃபுல் பிரீமியம் டவல்ஸ் அண்ட் பிரீமியம் பெட் தான் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு பர்சனுக்கு 300 ரூபாய் தான் எனக்கு பட்ஜெட் சொல்லிருக்கீங்க. ஆமா. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா அந்த 300 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு கூட இருக்குன்னு யோசிச்சேன். இல்ல. ஆனா பெட் நல்லா இருக்கு சார். இது கூட வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சார் இருக்கும்? ஏசி இருக்கு. ஆமா சார், ஏசி இருக்கு. உங்களுக்கு டிவி இருக்கும். இங்க ஏசி அண்ட் டிவி எல்லாமே நல்லா வொர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கும். எதுவுமே டேமேஜோ எதுவும் இருக்காது. மேக்ஸிமம் என்னன்னா இந்த ரூம்ல வந்து இந்த டிவி ஆன் பண்ணி அதை யூஸ் பண்றதே பெரும்பாடா இருக்கும் சார். இப்ப ஏசி எப்படி சார்? எனி டைம் யூஸ் பண்ணிக்கலாம். எனி டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹாட் வாட்டர் கீசரும் இருக்கு. 24 hours அவைலபிள். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா நம்ம நிறைய ரூம்ஸ் போகும்போது அவங்களுக்கு ஃபிளக் பாயிண்ட் ப்ராப்ளம்ஸா இருக்கும். இப்ப ஃபிளக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்ப டிவிக்குன்னு தனி ஃபிளக் பாயிண்ட். அண்ட் தென் படுக்கிற இடத்துல தலைக்கு பக்கத்துல உங்களுக்கு ஒரு ஃபிளக் பாயிண்ட் இருக்கு. ஆமா, அங்கேயும் பக்கத்துலயே வச்சுக்கலாம். அண்ட் தென் இது இல்லாம உங்களுக்கு ஃபிளக் பாயிண்ட் வேணா உங்களுக்கு ஏசி ஸ்விட்ச் பக்கத்துல ஒரு ஃபிளக் பாயிண்ட் இருக்கு. பரவாயில்ல சார், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஹேங்கரும் இருக்கு, ட்ரெஸ் ஹேங்கரும் இருக்கு. இதை தாண்டியும் உங்களுக்கு ஃபிளக் பாயிண்ட் வேணும், ட்ரிம்மர் யூஸ் பண்ண
போறீங்க அப்படின்னா நீங்க இங்க ஹாட் வாட்டர் கிட்ட வந்துடலாம். இந்த பாத்ரூம் சுவிட்ச் கிட்ட இங்கேயும் ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு. ஆமா, நீங்க ட்ரிம்மர் யூஸ் பண்றதுக்கு இதுல ஷேவர் இருக்கு, இதுல யூஸ் வாஷ் மிஷின்ல வச்சுக்கலாம். ரெஸ்ட் ரூம் வித் கீசர் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு சுத்தண்ணி வரும். நல்ல நீட்டா இருக்கு. கீசர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க எந்த பிரச்சனையும் இல்ல. செம்மையா இருக்கு சார், சூப்பர் நீட் அண்ட் கிளீனா இருக்கு. இதெல்லாம் வாட்டர்லாம் நமக்கு கம்ப்ளைண்ட்ல அது இல்ல சார்? ஆமா, வாட்டர்லாம் கம்ப்ளைண்ட்ல எதுவுமே இல்ல சார். போர் வாட்டர் தான் நம்மளுக்கு. முனிசிபாலிட்டி வாட்டரும் இருக்கு, போர் வாட்டரும் இருக்கு. எப்பயுமே வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கும். 10 ரூமே இதே மாதிரி தான், சேம் ஒரே மாதிரி சேம் மாடல் தான். இந்த பெட், இந்த ஸ்பேஸ் எல்லாமே ஒரே சைஸ் தான். இந்த ரேக் எல்லாமே எல்லாம் ஒரே சைஸ், ஒரே டிட்டோவா தான் இருக்கும் சார். இப்போ இதுல வந்து கப்புள்ஸ் நீங்க தங்கலாம், நீங்க சொன்ன மாதிரி கப்புள்ஸ் இல்ல பசங்க ஃபேமிலி, ரெண்டு பசங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் ஒரு குழந்தைங்க வரானா தாராளமா படுக்கலாம் இதுல. ஓகே சார். அண்ட் தென் வந்து இப்போ ஒரு பெரியவங்க 2 பேரும் கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா வராங்க, அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நம்ம கீழே நம்ம படுத்துக்கலாம். அவங்க இப்போ ஒரு ஃபேமிலியா வர்றவங்க, ஆமா, ஒரு 4 பேர் வராங்க, 5 பேரா வராங்க, அதாவது 2 ரூமா என்னால எடுத்துக்கலாம், அவங்களுக்கான அவைலபிலிட்டி இருக்கு. இல்ல சப்போஸ் அவங்க ஒரு ரூமே போதும், அவங்க கொஞ்சம் பட்ஜெட்டா எதிர்பார்க்கறாங்கன்னா நீங்க 2 பேர் எக்ஸ்ட்ரா பர்சன்ட் பே பண்ணிட்டு நம்ம இங்க தங்கிக்கலாம்ல. ஆமா, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம், தாராளமா சப்போர்ட் பண்ணலாம். சரி, இப்போ பசங்க எல்லாம் வந்தா எப்படி சார்? ஒரு 4 பேர் தங்குறாங்கன்னா 4 பேர் அதிகபட்சம் 4 பேர் ஒரு ரூம் நாங்க அலோவ் பண்றோம். 4 பேர் மேல அலோவ் பண்றது இல்ல. 4 பேருக்கு மேல அலோவ் பண்றது இல்ல. அது அவங்களுக்குமே கஷ்டமா இருக்கும், நமக்குமே கஷ்டமா இருக்கும். கரெக்ட் சார், அதான் கரெக்ட். பசங்கன்னா 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பானுங்க, ஒரு ஆள் கீழே படுத்துக்கலாம். இல்லைன்னா 2 பேர் இங்க 2 பேர் அங்கன்னு படுத்து, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. கேங்கு கரெக்டா இருக்கும். இப்ப வந்து பொண்ணுங்க மட்டும் வராங்க, அவங்க செட்டா கேங்கா வராங்க அப்படின்னால அவங்க தாராளமா அவங்களுக்கும் அதேதான். பசங்க பொண்ணுங்கள எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ். 4 பேர் தான் ஒரு ரூமுக்கு. ஃப்ரெண்ட்ஸா வராங்க அப்படின்னா ஆமா, தாராளமா தங்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம எல்லாம் கவர் பண்ணிருக்கோம், 5 ரூம்ஸ் இருக்கு. இதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர் 5 ரூம்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். சேஞ்ச் அந்த சைஸ் அதெல்லாம் எதுவுமே சேஞ்ச், எல்லாம் ஒரே மாதிரி. 10 ரூம்ஸ் ஒரே சேம் சைஸ் தான். ஓகே சார். நமக்கு பாத்தீங்கன்னா வைஃபை இருக்கு, ஃப்ரீ வைஃபை இருக்கு. ஓகே சார். உங்களுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணனும் அப்படிங்க விருப்பப்பட்டீங்கன்னா நாங்க பாஸ்வேர்ட் கொடுப்போம். பாஸ்வேர்ட் கனெக்ட் பண்ணி வைஃபை அன்லிமிட்டடா ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் வைஃபை. சார் அதுல கண்டிஷன் இல்ல, அதெல்லாம் எந்த கண்டிஷன்ஸ் இல்ல, நீ எவ்வளவு வேணா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டெரஸ்ல இருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பீச் வெறும் 200 மீட்டர்ல இருக்குன்னுட்டு. நீங்க அப்படியே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 200 மீட்டர்ஸ் உங்களுக்கு பீச் இருக்கு. என்ன சார் கண்ணுக்கு தெரியற அளவுக்கு கடல் இருக்குது? அதுதான் சார், பக்கம் தான் சார். ஒரு 200 மீட்டர் நடந்து போனா அப்படியே நம்ம எப்ப இந்த ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடந்து போனாவே போதும். ஒரே சேம் ஸ்ட்ரீட், டைரக்டா போனா டெட் எண்ட்ல பீச் இருக்கு. டெட் எண்ட்ல பீச். ஆமா, இது லோக்கல் பீச் தான். அழகா நீங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காலைல 5 மணிக்கு போனா ஃபிஷிங் பண்ணுவாங்க, ஃபிஷிங் பார்க்கலாம், எப்படி ஃபிஷ் பண்றாங்கன்றதெல்லாம் இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கலாம் நீங்க. இப்போ நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு சின்ன லோக்கல் பீச், லோக்கல் பீச் பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேஸ் பாண்டிச்சேரியில இருக்கு இல்லையா? சோ அதல நியர்பைல என்னென்ன பிளேसेस இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா ராக் பீச் நமக்கு இங்க இருந்து 2 கிலோமீட்டர் வருது. 2 கிலோமீட்டர்ல. ஆரோவில் பீச் பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் வருது. பஸ் ஸ்டாண்டிங்கிறது வெறும் 4 கிலோமீட்டர் தான். ரயில்வே ஸ்டேஷன் 3.5 கிலோமீட்டர் தான். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பாண்டி மெரினா சொல்லுவாங்கல்ல, 6 கிலோமீட்டர் வருது. அப்புறம் இப்போ எல்லாமே எதிர்பார்க்கறது கருடா பார்க். கருடா பார்க் 12 கிலோமீட்டர் இங்க இருந்து. இது எல்லாமே நம்ம எல்லாமே நியர்பைல தான் இருக்கும். 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள எல்லாமே அதுக்குள்ள அடஞ்சு. சோ நம்ம கிட்ட வண்டி இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல. ஆமா, வண்டி இருக்கறனால பிரச்சனை இல்ல, ஈஸியா போயிட்டு வரலாம். இது இந்த அன்னி பாட்டில் காலி ஆயிடுச்சு, ரீஃபில் பண்றாங்கன்னா இதுலயே ரீஃபில் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் அவைலபிளா தான் இருக்கு. ஓகே சார். கோல்ட் வாட்டர் இருக்கு, நார்மல் வாட்டர் இருக்கு. பரவாயில்லை, கோல்ட் இருக்கு, நார்மல் இருக்கு. கோல்ட் நார்மல் எல்லாமே வேணுங்கறப்ப நம்ம எவ்வளவு வேணாலும் தாராளமா எவ்வளவு வேணாலும். அதெல்லாம் கமிட் இதெல்லாம் கிடையாது, காசு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடையாது. எவ்வளவு வேணா 24 ஹவர்ஸ் அவைலபிள் இருக்கு, புடிச்சிக்கலாம். இது வந்து போர்ட்டிகோங்களா? ஆமா சார், இது வந்து போர்ட்டிகோ உங்களுக்கு வண்டி பார்க்கிங்க்கு. ஆமா, இப்போ கார்ல வராங்கன்னா கார் பார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடுல கார் பார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடுல 2 வீலர் வரவங்களுக்கு 2 வீலர் பார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் எல்லாமே இந்த பக்கம் பார்க் பண்ணிக்கலாங்களா? ஆமா. சரி, ஓகே. இப்போ 2 வீலர் பார்க் பண்ணிக்கலாம், கார் ஓகே. இப்போ இந்த மினி டெம்போல எல்லாம் வரவங்க ஒரு குரூப்பா கேங்கா வராங்கன்னா அதுக்கும் பார்க்கிங் பக்கத்துல கிரவுண்ட் இருக்கு, அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். ஓகே சார். அதை விட ரொம்ப முக்கியமானதுனா பாண்டிச்சேரிக்கு வரவங்க அந்த ரெண்டல் பைக் கேட்பாங்க. தாராளமா. ஏன்னா இங்க பக்கத்துல எங்கயாவது ரெண்டல் நம்ம கிட்டே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களே நமக்கு வண்டி வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்களே அரேஞ்ச் பண்ணி நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். வெளிய அலைய தேவையில்லை, அதெல்லாம் அலையலாம் தேவையில்லை. ஆனா அப்படி ரெண்டல் எடுக்கிறவங்க என்ன கொண்டு வரணும்? லைசென்ஸ் கொண்டு வரணும். லைசென்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் தென் அவங்க ஆதார் கார்டு காப்பி ஒரிஜினல் அவங்க சப்மிட் பண்ணணும். வண்டி அது ரெண்டல் முடிச்சோம்னா. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டலுக்கு அலைய தேவையில்லை. ரெண்டல் எல்லாம் அலைய தேவையில்லை. ஏன்னா நீங்க ரூம் கண்டெய்னர் இங்கேயே கொடுத்துருவாங்க, ரிட்டர்ன் ஹோம் இங்கேயே விட்டுட்டு நீங்க பண்ணி தாராளமா போகலாம். பரவாயில்லை. ஏன்னா ரெண்டலுக்கு ஒரு இடம் போகணும், ரூமுக்கு ஒரு இடம். இல்ல இது இங்கேயே வந்து நீங்க ரெண்டல் எடுத்துக்கலாம். ரெண்டல் பாத்தீங்கன்னா 400 தான் per day நாங்க பண்றோம். per day 400. அதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் நீங்க போட்டுக்கணும். மார்னிங் 9 o'clock எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் 9 o'clock ரிட்டர்ன் கொடுத்துடணும். நீங்க எப்ப எடுத்தாலும் 9 o'clock நெக்ஸ்ட் மார்னிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம். சோ நம்ம வண்டி இங்கே தானே பார்க் பண்ண போறோம். ஆமா, அண்ணன் இருக்காரு, அண்ணன் பாத்துக்குவாரு. இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபுட் டியூ ஹோம் ஃபுட்ஸ்ன்றவங்க நம்மளுக்கு சப்ளை பண்றாங்க. ஓகே சார். அவங்களோட மெனு கடை பாத்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க. இந்த ஃபுட் எல்லாமா டிஃபன்ஸ் இருக்கு, லஞ்ச் இருக்கு, சைட் டிஷஸ் இருக்கு, டின்னர்ஸ் இங்கே இருக்குல்ல. ஆமா, இது எல்லாமே டின்னர் செட்டும் கிடைக்கும், பிரேக்ஃபாஸ்டும் கிடைக்கும் உங்களுக்கு. இதோட பிரைஸ் எல்லாமே பிரைசஸ். இது லஞ்ச் மெனு சூப்பரா இருக்கும். ஹோம் மேட் தான் எல்லாமே. ஹோம் மேட் தான். சூப்பருங்க. இது எல்லாமே நம்ம இங்கே வந்து டைரக்டா ரூமுக்கே வந்து நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ரூமுக்கே நாங்க எடுத்து சப்ளை பண்ணிடுவோம். எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி ஆர்டர்? 1 hour மினிமம் மேக்கிங் டைம். ஏன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க செய்வாங்க வீட்ல. ஓ, நம்ம சொன்னதா நீங்க சொன்னதா அவங்க ஆர்டர் செஞ்சு வைக்கிற பழக்கமே இல்ல. சொன்னதா என்ன எனக்கு ஓகே. ஏன்னா ஹோட்டல்ஸ்ல சில இடத்துல செஞ்சு வச்சிருவாங்க. இல்ல இது எல்லாமே 2 மணிக்கு 3 மணிக்கு சாப்பிடுறோம்னா 12 மணிக்கு ஆக்கி வச்சு சாப்பிடுறதா.
இல்ல ரைஸ் கூட பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சமைப்பாங்க வடிப்பாங்க. ஆமா ஒரு 1 hour டைம், அந்த டைம் நீங்க வந்து எனி டைம் நீங்க 1 ஹவருக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க, 1 hour முன்னாடி சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஃபுட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃபுட்டுக்கு பே பண்ணிக்கலாம். ஆமா ஃபுட் வந்ததுக்கு அப்புறம் பே பண்ணா போதும் இல்ல. சோ ஃபுட்டோட மெனு வந்து நான் மறுபடியும் கூட காட்டுறேன், பாத்துக்குங்க. உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா வெளிய இங்க இருந்து போயிட்டு நம்ம சாப்பிட்டு மறுபடியும் வந்தாலேறதுக்கு அழகா மதிய டைம்ல ரூம்லயே வந்து சாப்பிடலாம். சார் ரூம் எல்லாம் பாத்துட்டோம், சூப்பரா இருக்கு. பட் மெயின் என்னன்னா இப்ப நீங்க ரெண்ட் சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். 3 பேர் தங்கலாம் ஒரு ரூமுக்கு 1000 rupees அப்படின்ட்டு. ஆமா சார். சோ இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்கு சார்? சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மண்டே டு Thursday வரைக்கும் 1000 rupees ஒரு ஆளுக்கு. ஒரு ரூமுக்கு 3 பேர் அலௌட். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா 1500. அதுவும் சேம் 3 பேர் தான் அலௌட். எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு 300 ரூபாய். எப்பவுமே எப்ப பார்த்தாலும் ஒரே ரேட் தான். மண்டே வந்தாலும் சரி, டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே எந்த இருந்தாலும் 300 எக்ஸ்ட்ரா பிரைஸ். ஓகே சார். ஆனா இதை விட சம்டைம் பீக் டைம் வரும் இல்லீங்களா? இப்ப தீபாவளி சீசன் அண்ட் நியூ இயர் சீசன், பொங்கல் சீசன், இதெல்லாம் வந்து மார்க்கெட் டிமாண்ட பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல நாங்க முடிவு பண்ணுவோம். நீங்க கால் பண்ணி எனக்கு என்கொயரி பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஆனா இது வந்து நீங்க சொன்னதெல்லாம் நார்மலா எல்லா வீக்கும் இதான் பிரைஸ். பட் வீக்கெண்ட் ஸ்பெஷல் வீக்கெண்ட் அண்ட் தென் தீபாவளி பொங்கல் நியூ இயர் வரும்போது தனி பிரைஸ் தான். அது நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ இந்த டிஸ்ப்ளேல ஒரு நம்பர் இருக்கு இல்லீங்களா? ஆமா சார். இது வந்து உங்க கான்டாக்ட் நம்பர். ஆமா இதான் கான்டாக்ட். எப்படி புக் பண்ணலாம்? இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு போட்டோஸ் அண்ட் லொகேஷன்ஸ் அனுப்புவேன். எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படினா ஓகே ஃபீல் ஆச்சுனா நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டு எனக்கு நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் பில் போட்டு கொடுத்துருவேன். ஓகே சார். இப்போ நாங்க ஒரு ரூம் புக் பண்றோம்னா அந்த ரூமோட போட்டோ கேட்டோம் இல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நீங்க ஏதாவது வீடியோ போட்டோ அனுப்புவீங்களா? வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்க புக் பண்ணிக்கலாம். மினிமம் எத்தனை நாளைக்கு முன்னாடி புக்? சார் நீங்க புக் பண்றது நீங்க நாளைக்கு வேணா கூட நீங்க புக் பண்ணலாம். அவைலபிள் இருந்தா நான் கொடுப்போம். சப்போஸ் நீங்க 10 days பிஃபோரா புக் பண்றீங்கனாலும் புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா வீக்கெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் பீக்கா இருக்கும். ஆமா சாட்டர்டே சண்டே எப்பவுமே பீக்கா இருக்கும். அது வந்து நீங்க 1 week பிஃபோர் புக் பண்ணா தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு மீதி நாள்ல வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும் எப்பவுமே. ஏன்னா இருக்கும் 10 ரூம் இருக்குறதுனால தெரியுது. ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஃபேமிலி கப்புள்ஸ்க்கு அலௌட்ன்றீங்க. ஆமா சார். ஆனா பேச்சுலர்ஸ்க்கு அலௌட்ன்றீங்க. ஆமா சார். அதனால வந்து அவங்க எப்படி சேஃபா இருக்க முடியுமான்னு சார் இது பாத்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட 2 ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் அண்ட் கப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பிரியாரிட்டி கொடுப்பாங்க. அந்த 5 ரூம் இப்ப பேச்சுலர்ஸா இருக்காங்க அதே டைம்லனா பேச்சுலர் செகண்ட் ஃப்ளோர்ல கொடுப்பாங்க. தனித்தனியா தான் கொடுப்பாங்க. இவங்களுக்கு அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. ஆக்சுவலா நமக்கு வர கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ஜென்யூனா தான் இருப்பாங்க. எதுவும் ப்ராப்ளமேட்டிக் இருக்காது. சப்போஸ் இவங்க ஏதாவது அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்கள தனியா செப்பரேட் பண்ணிடுவாங்க. அத தான் யோசிப்பாங்க. கொஞ்சம் ஏதாவது அன்கம்ஃபர்டபிள் ஏன்னா ஒரே லைன்ல இருந்துட்டா பேச்சுலர்ஸ் எப்படிடா அப்படி யோசிப்பாங்க. ஆனா தனித்தனியா தான் செப்பரேட் பண்ணி கொடுப்பேன் நான். அண்ட் தென் வந்து சிசிடிவி இருக்கு நமக்கு 24 hours ரெக்கார்டிங். அண்ட் நான் இங்கே தான் இருப்பேன் நான். ஓகே எனி ப்ராப்ளம்னால என்ன நீங்க உடனே கான்டாக்ட் பண்ணலாம். சின்ன டிஸ்டர்பன்ஸ்னா கூட அண்ணனுக்கு கால் உடனே கால் பண்ணா நான் இங்க தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன் நான். சோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துருப்பீங்க. சோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் பாருங்க, டிஸ்ப்ளேல கொடுத்திருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபுல் அட்ரஸ் டீடைல்ஸோட கொடுத்திருப்பேன். ஒரு பாண்டிச்சேரிக்கு வர நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டியான ரூம்ஸ் எடுக்கணும், ஒரு பட்ஜெட்ல இருக்கணும், அதே மாதிரி கம்பேக்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை சேவ் பண்றது மட்டும் இல்லைங்க, உங்க சர்க்கிள்ல இருக்க ஷேரும் பண்ணிருங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல ஃபேமிலியாவும் வரலாம், கப்புள்ஸாவும் வரலாம். அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ வந்து ஒட்டான வீடியோஸ். சோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்றத விட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோஸ் நான் மேக் பண்ணியிருக்கிறேன். சோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதை நம்ம கூட ஃபாலோ அப்படியே